இப்போ எறா தொக்கு நம்ம வந்து மசாலாலாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்னா, இப்போ வாணலில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு இப்போ வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு இது போட்டு போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ நல்லா தக்காளி போட்டோம்னா நம்ம வந்து மஞ்சள்தூள் போட போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், எறா நல்லா அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம வந்து அதிலே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். நம்ம வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா இதை வதக்கிக்குங்க. நம்ம இதுலேயே நம்ம கழுவி வச்ச எறாவை போட்டுக்க போகிறோம். இந்த இறாலே கொஞ்சம் தண்ணி விடும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் பரட்டி விடுவோம். பாருங்கள், ஐஸாக இருந்தால் ரொம்ப தண்ணி வரும். இது நல்லா இருக்குது, அந்த அளவு தண்ணி வரல. இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் வெளியே வர அளவு நம்ம இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். பார்ப்போம் இறா எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெங்காயம்லாம் நல்லா ஒன்றா ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியது தான். முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எறா தொக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.